ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. நீங்கள் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்றப்ப எங்கேருந்து கொஷின் வருது, நம்ம படிக்கும்பொழுது என்னென்ன பேஜ் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம ஓரளவு அப்சர்வ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் தகுதி தேர்வு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 போட்டிருக்கேன். இது 5வது வீடியோ. சரிங்களா? பாருங்கள். இரத்தல் இரத்தல் இருவினைகளின் பொருள் வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. இரத்தல்னா என்ன? நம்மளுக்கு இந்த ராக்கு அர்த்தம் தெரியும், இந்த ராக்கு அர்த்தம் தெரியாது இல்லைங்களா? சரி, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்களா? இரத்தல்னா கையேந்துதல், இரத்தல்னா மரணம். சரிங்களா? இரத்தல்னா கையேந்துதல், இரத்தல்னா மரணம். இரத்தல் யார்கிட்ட போய் யாசகம் கேட்கறது. சரிங்களா? இறங்கு இறங்கு இறங்குனா கீழே இறங்கி வா அப்படின்றது இறங்கு. இந்த இறங்குனா கருணை காட்டு, இந்த இறங்குனா கருணை காட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இறங்கு நம்மளுக்கு தெரியும், ஒரு இறங்கு நம்மளுக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கணும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இந்த வார்த்தை அப்படியே கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இது 4 படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று தான் சரியாக அமைது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. மொழியின் உயிர்நாடியாக விளங்குது எதுங்க? பேச்சு மொழியே. மொழியோட உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. அடுத்து, உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். இது நம்ம சிலபஸில் இருக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே கேட்டுருவாங்க. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். அகர வரிசை எப்படி எழுத சொல்லியிருப்பாங்க. இது ஆள் வந்து ஒரு நேராக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா உயிரெழுத்தும் கொடுத்துட்ருக்காங்க. அன்பு, ஆடை, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அன்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்குது. இது பாருங்கள், தாத்தா தூத்து வரிசையில் கொடுத்துருக்காங்க. தாதா ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தே வரும், அப்புறம் நா வரும், அப்புறம் நே வரும், அப்புறம் மா வரும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேப்பரில் போனவனே காங்காச்சா லைனாக எழுதிடணும், ஆ ஆ இ லைனாக எழுதிடணும், கரும்பை உறுத்தி நசி தமிழ் எண்கள் லைனாக எழுதிடணும், ஏபிசிடி 1 2 3 போட்டு லைனாக எழுதி வச்சிடணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற 15 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா பதட்டத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிடுவீங்க. அடுத்து, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுவும் பாப்பா பிபி வரிசையில் கொடுத்துருக்காங்க. பா, பூ, பே, போ இந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மகிழ எனும் வேர் சொல்லின் வினையால் அடையும் பெயர். வினையால் அடையும் பெயர்னா மகிழ்ந்தோர். தேர்ட் பர்சனை சொல்கிறது, 3வது நபரை குறிக்கிறது தான் வினையால் அடையும் பெயர். சரிங்களா? மகிழ்ந்தோர் யாரோ மகிழ்ந்தாங்க, அது யாருன்னு தெரில. மகிழ்னா மகிழ்ந்தோர். பின்வரும் வேர் சொல்லின் வினையாளின் பெயர் காண்க. உண்ணா உண்கின்றவன். உன்றான்னா எதிர் இருக்கிறவனை சொல்கிறது. உன்றினா என்ன சொல்கிறது? உண்கின்றவன்னா தேர்ட் பர்சனை சொல்கிறது. சரிங்களா? நடனா நடத்தல். தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. நடனா நடத்தல். இது பாருங்கள், தருகின்றனர்னா தா. இது இல்லாத கொஷின் பேப்பர் பார்க்கல, நிறைய கொஷின் பேப்பரில் வந்துருச்சு. தருகின்றனர்னா வேர் சொல்லுனா தா, கட்டளை பொருளாக வரணும். பாடுகிறாள்னா வேர் சொல்லு பாடு. பாடுகிறாள்னா வேர் சொல்லு என்னங்க? பாடு. அவ்வளோதான். ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறன்றப்ப ரிவிஷன் இல்லையா? அரும்பு, போது, மலர்வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்குன்னா பூவோட நிலைகளை குறிக்கும். இதில் பூன்னு வச்சு ஒரு கொஷினில் கேட்டிருந்தாங்க. பூன்றது பூவோட நிலைகளில் வராது. கொட்டை, முதிரை, கால், தேங்காய்லாம் மணி வகைகளை குறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து மணி வகைகளை குறிக்கும். இந்த ஆப்ஷனை படித்து பார்க்குறேன், நமக்கு ஒரு புரியும். தமிழ் சொல்வளத்தில் தேவநாய பவனர் குறிப்பிட்டிருப்பார். ராமன் டேஷ் எய்தான். 3 சுழி எய்தான் கணை. சரிங்களா? 3 சுழி எய்தான் கணை. கணைனா அம்பு. சரிங்களா? கூரை, கூரை வேறுபாடு. பெரிய கூரை, கூரைனா கூறப்படவே. இது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சாயில்னா கலர் நிலம். சரிங்களா? சாயில்னா நிலம், சாயில்னா கலர் நிலம். இது எல்லாம் அப்படியே புக்கில் தான் இருக்குது, வேற எங்கே வெளியே கேட்கவே இல்லை. கைட்லைன்ஸ்னால் என்னங்க? பின்பற்றத்தக்க வழிமுறைகள். இந்த கைட்லைன்ஸ் நம்ம வீட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ பின்பற்றத்தக்க வழிமுறைகள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று தெரியலாம், அதை பேன் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து சரியான இணையை தேர்ந்தெடுங்கன்னா, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, டிஜிட்டலு, டெபிட் கார்டு, ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இதில் என்னென்னு உங்களுக்கு தெரியும். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. சரிங்களா? வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் பிழைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள், நல்லதில் வந்து அந்த இல்லு வரக்கூடாது, அதை தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து, பிழை திருத்தம். மரபு பிழை வந்து பூவை வந்து பரின்னு வரக்கூடாது, பூவை கொய் தான் வரணும். சுவர் எழுப்பு, சோறு ஒன்று, பானை வனை. ஆனால் பூவை வந்து கொய் அப்படின்னு வரணும். சரிங்களா? இங்கே வந்து பரின்னு கொடுத்துருக்காங்க, அதான் தவறான விஷயம். சிங்கம்னா என்னங்க? சிங்கக்குள்ளை, ஆட்டுக்குட்டி, புலிப்பரல், கன்றுனா கண்ணுங்குட்டியை கன்று சொல்லுவோம். குற்றியல் உகர வகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டிருக. நெஞ்சு, இரும்பு, வண்டுலாம் பாருங்கள், அதோட இணை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அமிழ்து அப்படின்றத தப்பாக கொடுத்துருக்காங்க. வண்டுக்கு இன்னுக்குட்டா, இம்முக்கு பூ, அது மாதிரி. இது நம்மளாம் நல்லா பார்த்துக்கணும். இது அப்படியே கேட்டுருவாங்க. சரிங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிதல். சினைப்பெயருக்கு பொருந்தா சொல்லியதுங்க. சிவப்பு தான். கண்ணு, கிளை, வாள்லாம் உடல் உறுப்புகள். அதில் சிவப்புன்றது தான் பொருந்தாத ஒரு பெயர்.
அணுகு என்பதின் எதிர் சொல்லுங்க. அணுகு அப்படின்னா சேர்றது வந்து, விலகு அப்படின்றது அதோட எதிர் சொல். நம்ம ஜஸ்ட் சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப கஷ்டமான வேர்ட்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைம் சொல்லி பார்க்கணும், 2 3 டைம். எடுத்தோன்னே எழுதிடக்கூடாது. எல்னா வந்து பகல், அதுக்கு ஆப்போசிட் வந்து இரவு. எல்னா பகல், அது ஆப்போசிட் வந்து இரவு. சரிங்களா? உதித்தனா தோன்றியன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து மறைந்த. கடன் அல்லாள்னால் கடன் கூட்டல் அல்லாளால். இப்போ நல்லா படித்து பார்க்கணும். சரிங்களா? வானம் மலர்ந்தது, வானம் கூட்டல் அலர்ந்தது. கண் அழகு பிரித்து பாருங்கள். கண் கூட்டல் அழகு, கண் பார்வைக்கு அந்த இன்னும் எல்லாம் தப்பு. இது மட்டும் தான் ரைட்டாக இருக்குது. அடுத்து 10லிருந்து வினாவிற்கான சரியான விடை பாருங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர்தார் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கினை எல்லாம் மாற்றி அதை ரெடி பண்ணியிருப்பார். கல்லணையோட அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து எம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 கோதாவரி ஆற்றின் குடிக்கே தொல்லீஸ்வரம் அணையை கட்டினார். இது ரொம்ப முக்கியம். தஞ்சை மக்கள் இவருடைய விழாய்ப்பு கூட எடுத்து கொண்டாடுவாங்க. சரிங்களா? தொடர்ச்சியாக இந்த கொஷின் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 5 கொஷினோட ஆன்சர் இதுலேயே இருக்கும். நம்ம ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும். இது நம்ம வந்து வெளியேருந்து யோசிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. இந்த பேராக படித்து அதுலேருந்து கொஷின் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரி, இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்லோ பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்க? 100 கொஷின் போகிறதால இந்த ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கான். பழந்தமிழின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மை மக்களுக்கு கூறியவர் யாருங்க? சர் ஆர்தர் காட்டன், 1873. இப்போ ஒருமைப்பன்மை பார்க்க போகிறோம். இவை டேஷ் நமக்கு பிடித்த நூல்கள். இவை தாம். இதுனா ஒருமை, இவைனா பன்மை. ஸோ இவைன்னு வந்திருக்கா, அப்போ தாம் தான் வரணும். இதுன்னு வந்தால் ஒருமை, தன்னுன்னு வரணும். ஒன்று படித்து பார்க்கணும். ஒருமைனா தனது, பன்மைனா தமது. இது தலைவர்கள்லாம் வந்து மரியாதையின் காரணமாக தமதுன்னு போடுவோம். ஒருமை பன்மை பாருங்கள். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மூவேந்தர்கள்ன்றது ஒரு பன்மை, நான்றது ஒரு பன்மை, தூன்றது ஒருமையில் வரும், நான்றது பன்மையில் வரும். மற்ற எல்லாத்தையும் படித்து பாருங்கள், செட்டே ஆகாது. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இங்கே மூவேந்தர் கல் வந்திருக்கு, இங்கே நான் தான் வரணுன்றதை புரிஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்கள் வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சா தான் இலக்கணத்தில் மார்க் போகாமல் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாங்களா? நம்ம அண்ணா யாருங்க? நம்ம அண்ணா யமன். நம்பர்னா அடியாறு. நாணமேனா என்னதுங்க? நாணமேனா கூசாம. உய்மின்னா ஈடேற்றுங்கள். ஒரு பாட்டை கொடுத்துட்டு அது உய்மின் என்ன பொருள்னு கேட்டுருவாங்க. உய்மின்னா ஈடேற்றுங்கள், மறக்கவே கூடாது. சமர்னா என்னங்க? சமர்னா போர். கழனினா வயல். களம்னா கப்பல். ஆழினா கடல். ரொம்ப ஈஸியானதாக கொடுத்துருக்காங்க. இல்லை சமர் மட்டும் போர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு வேர்டு நமக்கு தெரியாத வேர்டு இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். காருகர்லாம் என்னங்க? நெய்பவர். நெய் சாப்பிட்றவங்களாம் காரில் தான் போவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காருகர்னா நெய்பவர். நெய்லாம் சாப்பிட்றவங்களாம் காரில் தான் போவாங்க. இல்லை காரில் போகிறவங்க தான் நெஞ்ச ட்ரெஸ் போடுவாங்க. நம்ம வந்து கடையில் போய் எடுத்து தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. என்ன வரணும்? ஆ வரிசைப்படுதல் ஓரணும். காங்காச்ச வரிசைப்படுதல் ஓடுன்னு வரணும். சரிங்களா? அஃது நரகத்திற்கு செல்லும் வழிச்சாலை. அஃதரோடது நான் வந்ததில் அதுதான் வரணும். சரிங்களா? உயிரெழுத்து வந்தால் தான் அங்கே அஃதுன்னு வரணும். உயிர்மை எழுத்து வந்தால் அதுதான் வரணும். சரிங்களா? இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ உயரமான, அவன் அப்பாஸ்டப்பி உணர்ச்சியாக இருக்குது, அப்போ உணர்ச்சி தொடர். சரிங்களா? வினாத்துறைனா கொஷின் கேட்குறது. கோதை தேர்வில் வெற்றி பெற்றால், இது ஒரு செய்தி, ஒரு செய்தி, அவ்வளோதான். சரிங்களா? ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால், பழையற்ற தொகை தான். மற்ற பூக்களை பறிக்க இல்லை, எல்லாமே தப்பாக இருக்குது. பறிக்க முயன்றால். ஆயிஷான்றது ஒருமை, பறிக்கன்றது ஒருமை தான். ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா? இது யாராக இருந்தாலும் போட்டுருவீங்க, இது கஷ்டமே கிடையாது. இப்போ சொற்கள் கூட்டு பெயரும் சிலபஸில் இருக்குது, மறக்கக்கூடாது. இது அப்படியே கொடுத்து கூட கேட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? சொல்லுக்கென்ற கூட்டப்பெயர். பழம்னா பழகுலை தான் பழகுலை சொல்லுவாங்க. பழம்னு பழங்கள்லாம் வருது, அது கூட்டப்பேர் பழகுலைன்னு சொல்லுவாங்க. ஓங்கு பரிபாடல் அழைக்கப்படுவது நூலின் ஆசிரியர் கீராந்தையார். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர்னா கீராந்தையார். நம்ம இளங்கோடிகள் கண்டிப்பாக வர மாட்டார், குமரகுருவர் வரவே மாட்டார், பரஞ்சோதி வரவே மாட்டார். அப்போ கீராந்தையார் தான் இருப்பாருன்னு ஆப்ஷன் எடுத்து போடணும். ஓங்கு பரிபாடல் ஆசிரியர் யாருங்க? கீராந்தையார். 8 தொகை நூல்கள் 1 இதுங்க. ஐங்குறு 100. இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரம், சிவகஸ்தவனி, இதெல்லாம் வேறு. ஐம்பெரு காப்பியங்கள், அப்புறம் 10 பாட்டு. இதில் 8 தொகைன்றது ஐங்குறு 100 மட்டும்தான். 8 தொகை அல்லாத 1 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. சதா தவணி என்பதன் பொருள்னா 100 செயல்களை செய்கிறவங்களுக்கு வந்து சதா தவணை கொடுப்பாங்க. செய்து தம்பி பாவலர் கொடுத்துருப்பாங்க. 2010 என்னமோ. வாயேஜ் அப்படின்றது வந்து கடற்பயணம். வாயேஜ்ன்றது கடற்பயணம். சரிங்களா? அப்புறம் வந்து அடல்ட்ரேஷன்னா கலப்படம் சொல்லுவாங்க.
நாக்டிக்கல் மயில்னா கடல் மயில், நாட்டிக்கல் மயில்னா கடல் மயில், மறக்கக்கூடாது. ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி, ஆன்டிபயோட்டிக் நம்ம உடம்புல ஊசியாக போடுவாங்க இல்லையா, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முனி. அப்புறம் கல்விக்கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் காமராசர். ஏன் அப்படின்றப்ப இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தையும் இதனால் ஃபஸ்ட்டு காரணம் படித்து அப்படியே கூற்று படிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது சரியான்றது தெரியும். இது ரெண்டுமே சரி. இவர் வந்து சாப்பாடு கொடுத்ததாலையும் யூனிஃபார்ம் கொடுத்ததாலையும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததால் அவர் கல்விக்கண் திறந்தவர்னு பெரியார் வந்து அவர் பாராட்டியிருப்பார். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். பெரியார் வந்து சிலபஸில் இருக்கார், அவர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். தமிழின் இது பாருங்கள், இதில் வந்து மோஸ்ட்லி 2 கூற்று சரியாக தான் இருக்கும். தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர், தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், மொழி ஞாயிறு என்று அழைக்கும் மறைமலை அடிகள். இது நீங்கள் தமிழ் தொன்மை உலகறிய செய்தவர் கால்டுவெல், தனத்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், மொழி நேரு என்று அழைக்கப்படுவர் தேவநேய பாவனர். சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. இதில் வந்து அப்படியே கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் தப்பு மட்டும் போடவே கூடாது. தேவநேய பாவனரில் சிலபஸில் இருக்காங்க. சரிங்களா, அதெல்லாம் மறக்கக்கூடாது. சரிங்களா. பலம், பாலம், பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்று பாலம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். பலம்னா நம்மளுடைய வலிமை, பாலம்னா ஆற்று பாலம், இவ்வளோ தானே. இதில் எதுவும் புதுசாக எதை நம்ம சொல்கிறோம் தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இல்லை. அடுத்து பார்க்கலாங்களா நம்ம. அடுத்து குறில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு அறிக. தொடு தோடுக்கு வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம். தொடு தோடு, இந்த குறில் நெடில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே இன்னொன்று ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதனால் தயவு செஞ்சு ஒன்று மட்டும் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. தொடுனா தோடு, தோடுனா நம்ம கம்மல், தோடுனா டச் பண்ணுறது, அவ்வளோதான். தொடுனா டச் பண்ணுறது, தோடுனா கம்மல். இப்போ தோடுன்றது நமக்கு தெரியும், அங்கே போயிட்டு நம்மளுக்கு தோணும் தோடுனா என்ன, தோடுனா என்ன. இது வந்து தமிழ் தகுதி தேர்வுன்றதால ரொம்ப பேசிக்கான கொஷின் இருக்குது. சரிங்களா. பணம், பானம், பணம்னா என்னங்க, காசு, அது இருந்தால் தான் எல்லாம். பானம்னா அம்பு. இடும்பைனா ஞாபகம், இடும்பைனா துன்பம் வறுமை, இடும்பைனா இடும்பை தரும், திருக்குறளில் கூட இருக்கும். இடும்பைனா துன்பம். அப்புறம் வந்து இது துளைனா என்னங்க, துவாரம், ஓட்டை. துளைனா தொலைச்சிட்டே இருப்பாங்க, தொந்தரவு பண்ணுறது. துளைனா துவாரம், துளைனா தொந்தரவு. இதெல்லாம் சிலபஸில் அப்படியே இருக்குது, அப்படியே கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக படித்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இருபொருள் தருதல், வேண்டல்னா என்னங்க, விண்ணப்பம் கொடுத்து எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது வேண்டல். வேண்டல்லாம் விரும்புகை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறது கூட வேண்டல். இது வந்து இலக்கண மொழியில் சொல்கிறாங்க. வேண்டல்னா என்னங்க, விரும்புகை, மறக்கக்கூடாது. கேட்டல்னு இருக்கும், வரக்கூடாது. விரும்புதல், விரும்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடைப்பு கொடுக்கு பாருங்க. ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஓவிய வரி வடிவத்தை என்ன எழுத்து, ஓவிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொல்லுவாங்க, வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தல வலசை போதல். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தை விஞ்ஞானிகள் தான். ஏன்னா குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் ஆகையால். ஏனெனில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் போடக்கூடாது. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும், எனவே அதனால தான் இது. சரிங்களா. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவாக்கப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருக அணி. எனவே எங்க எனவே வருதுன்னு கிளியராக அதை படித்து பார்த்து நம்ம போடணும். நச்சு காற்று ஓசோன் படத்தில் வந்து தாக்குது, அதனால் அப்படின்னு. இதனால் புற ஊதா கதிர்கள் பூமிக்கு வந்து நம்மளை தாக்குது. இதனால் மேலும் வர ஆனால் ஏனில இதனால். நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவது யாவை. நல்ல நூல்கள், நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவது வந்து யாவைனா வந்து எதுனா ஒருமை, யாவைனா பன்மை. சரிங்களா. கிழவனும் கடவுளும் கதையின் நாயகன் வந்து யார், எது, எப்படி என்னெல்லாம் யார் தான் கேட்போம். சரியான வினா அது யார் தான் வரும், மற்றபடி வராது. சரிங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா. நல்லோர் வாழ்த்தினார், எப்பயோ வாழ்த்திட்டாங்க, அது என்ன காலம், இறந்த காலம். வாழ்த்துக்கும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லோர் வாழ்த்தினார்ன்றது எப்பயோ வாழ்த்திட்டாங்க, இறந்த காலம். கண்மணி நாளை பாடம், நாளைன்னு வந்தாவே படிப்பால், படித்தோம், படிக்கிறோம், அவ்வளோ படிப்பா, நாளைக்கு படிப்பா, அவ்வளோதான். சரிங்களா. மாடு புல் மேய்ந்தது, அதுதான் இறந்த காலம். மேயும்ன்றது எதிர்காலம், மேய்கின்றனது அதெல்லாம் வராது. மேய்ந்தது தான் இறந்த காலம். சரிங்களா. மாடுன்றது ஒருமை, மேய்ந்தது ஒருமை. இது வந்து நம்ம தான் மேட்ச் பண்ணோம். மணிமேகலை, வான்மழை, பூமணி கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வச்சு நம்ம சொற்களை வந்து உருவாக்கணும். இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. கண்டிப்பாக இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. மணிமேகலை, வான்மழை, பூமணி இதுதான் வந்து மேட்ச் பண்ண முடியும், மற்றதெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ சோலை, பூஞ்சோலை தான் சொல்லுவோம். பூவயல், பூக்கொல்லை, பூப்புதராக, பூஞ்சோலை தான் சொல்லுவோம். மலர் வழி சுவரில் எழுதுறால வரும். மலர் வழி சுவரில் எழுதுகிறாள், இல்லை தான் வரும். அந்த தூ வரக்கூடாது. பேச்சு வழக்கு எழுதுகிறாள். அதுக்குள்னா அதற்குள், எழுத்து வழக்கு அதற்குள்னா அதுக்குள்னா அதற்குள். இங்கே பாருங்கள், வரிசையில் ஒழுங்கா நில், வரிசையில் ஒழுங்கா நில், நில்லு இல்லை நில், ஒழுங்காக நில். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து 79. அப்போஸ்ட்ரோபி பாருங்கள்.
கபிலன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா கொஷின் மார்க்கு கேட்டான் ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 2 புள்ளி 2 மெட்ரிக்குள்ளே வரும். திருச்சிராப்பள்ளினா என்னங்க? திருச்சி. திருச்சிராப்பள்ளினா திருச்சி. அதே மாதிரி நாகப்பட்டினம்னா நாகை. தேவக்கோட்டைனா ஓட்டை. ஓட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவக்கோட்டைனா ஓட்டை. ஜங்கிள் புக் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஜங்கிள்னா என்னங்க? காடு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஜங்கிள்னா காடு, மறக்கவே கூடாது. ஜங்கிள்னா காடு. நம்ம யோசிப்போம் ஜங்கிள்னா கார்ட்டூனில் வரும். ஜங்கிள்னா காடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. பார்க்கலாங்களா? 85வது கொஷின் நம்ம இப்போ இந்த கொஷின் பேப்பரில் பார்க்க போகிறோம். டிவினா என்னங்க? தொலைக்காட்சி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டமானதில். டிவினா தொலைக்காட்சி, அவ்வளோதான். கலைஞ்சொற்களான இவ்வளோ ஈஸியெல்லாம் வராது. 15 கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். சிலபஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சதம்னா 100. சதாத்தாவணி மேலே தான் பார்த்தோம். 100 செயல்கள். கீழே சதம்னா 100. ஒரு கொஷின் தெரியலாம், அதை விட்டு மூவ் ஆகிடுங்க. அடுத்து சரியான இணையை கண்டறிக. உருவது குரல் விடை. நீ விளையாட விளையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்றது நடந்தது சொல்கிறது. வினாவிதனை கொஷின் மறிச்சு கேட்குறது. உற்றை தொட்டு நடந்தது உருவது குரல் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது இப்போ சொல்கிறது தான் உருவது குரல் விடை. இனமொழி விடைனா அதுக்கு ரிலேட்டட் ஏதாச்சும் போய் வெத்தலை பாக்கு வாங்கினோன்னா நான் பாக்கம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறது. ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்னா உச்சநீதிமன்றம். சரிங்களா? இதுதான் பார்த்தோம். ஹியரிங்னா விசாரணை. எனக்கு ஹியரிங் போட்டாங்க இன்றைக்கின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஹியரிங்னா விசாரணை, மறக்கக்கூடாது. கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். நம்ம அங்கே போய் நிறைய யோசிப்போம், என்னவா இருக்கும். கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா மாதிரி வர்றது ஒற்றுமை உண்மை. ஒரு கிணறை விட்டுருங்க, டக்குன்னு பூதம் வந்துடுச்சுன்னா அது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள்னா இப்போ தடையின்றி மிகுதியாக எது வரும்? வெள்ளம் உடைச்சிட்டு தடையின்றி மிகுதியாக வரும். அது கொஷினே இங்கே இல்லை பாருங்கள். ஒற்றுமையின்மை, வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமை கொடுத்து தடையின்றி மிகுதியாக. கொஷினே இல்லாமல் ஆன்சர் கேட்டிருக்காங்க. 94 கொஷின். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தடையின்றி மிகுதியாக கொஷின் மார்க் கொடுக்கவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்கிறதால. சரிங்களா? மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்பயும் அது மாதிரி தான் கேட்பாங்க. படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 கொஷினாச்சும் கேட்பாங்க. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? பட்டதுன்னா செயற்பாட்டு வினை தொடர். சரிங்களா? பட்டது, ஆயிற்று, இதெல்லாம் கூட செயற்பாட்டு வினை தொடர் தான். சரிங்களா? அடுத்து எவ்வகை வாக்கியம்? விடைத்தாள்களை வருவித்தா. வித்தார் வந்தாவே பிறவினை வாக்கியம். வந்தால் அது பிறவினை வாக்கியம். சரிங்களா? மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணையர்களை சொத்தாக கருதினர். சிறு குழுக்களாக அந்த கொஷின்லேருந்து எடுக்கணும். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் எதை சொத்தாக கருதினர்? ஆணையரை தான் சொத்தாக கருதினாங்க. அவ்வளோதான். ரொம்ப கொஷின் யோசிக்கக்கூடாது. உவமையும் ஒன்றா அமைது உருவக அணி. உருவக அணியை விளக்குக. உவமையையும் ஒன்றாக வருவது உருவக அணி. அவ்வளோதான். கொஷின்லேருந்து ஆன்சர் எடுக்கணும். கரகாட்டத்தை கும்மாட்டம் என்றும் குடக்குத்து என்றும் கூறுவர். கடகரகத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு வடிவங்களை, வேறு பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. வாசல் குட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம், வரணும். இப்போ நம்ம இது 5வது கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 50 கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா ரிவிஷன் இல்லைங்களா? நீங்கன்னா செட்டிங்கில் போய் ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய். எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் ஆகணுன்ற நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க.